வணக்கம். நேற்றைய தினம் தேவதானப்பட்டி என்ற ஊர் தமிழ்நாட்டிலே வத்தலக்குண்டு அருகே உள்ளது. அந்த மூங்கிலிணை காமாட்சி அம்மன் என்று சொல்வார்கள். அந்த ஆலயத்திலே செல்லும் போதே இறைவன் எங்களுக்கு 4 கருடன், போகும்போது 4 கருடனும் வரும்போது 2 கருடனும் எங்களுக்கு வானிலை வட்டமிட்டு ஆசீர்வதித்தனர். அதுபோல ஒரு தம்பதியினர் வீட்டுக்கு பால் காய்ச்சுவதற்காக இறைவன் அந்த புது வீடுகள் அமைத்திருந்தார்கள். அந்த வீட்டுக்கு யாம் சென்றிருந்தோம். அதுபோல இன்றைய தினம் ரோட்டிலே நடந்து வரும்போதே இந்த ஹிந்திக்காரர்கள் வட மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் அந்த நபர்கள் அவர்கள் சப்பாத்தி சுடுகிறார்கள். அவர்கள் குழந்தைக்கு கூட திடீரென்று இரவு உறங்க மாட்டேங்குது என்று, பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தை பிறந்து ஒரு 35 நாட்கள் தான் ஆகிறது. அந்த குழந்தைக்கு கூட நீங்கள் தான் பேர் வைக்க வேண்டும் ஐயா என்று சொன்னார்கள். இருந்தாலும் இறைவன் ஆசியோடு நீங்கள்லாம் ஹிந்தியிலே பேர் வைப்பீர்கள், அதையாலே உங்களுடைய பேரிலே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும் போது வானிலே எங்களுக்கு மேகத்திலே மயில் காட்சி காமிச்சது. எங்களுடைய இந்திய நாட்டின் தேசப்பறவையாக மயிலாக காட்சி கொடுக்கும் அந்த மயில் வாகனனே, அதுபோல அந்த குழந்தையை யாம் அவருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் செய்ததோடு குழந்தையும் தெய்வம் ஒன்று சொல்லிக்கொண்டு இந்த கையிலே இந்த ஒரு மயில் காட்சி, மயில் ராஜா என்று இந்த கவர் உள்ளது. இதுவும் அந்த ஹிந்திக்காரர்கள் பயன்படுத்துவதிலே இந்த காட்சிகள். எதற்கு சொல்கிறோம் என்றால், அந்த எதுவும் காரணமில்லாமல் அல்ல என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நமது ஓம் நந்திஸ்தர் யூடியூப் சேனல் மிகவும் சீரோடும் சிறப்போடும் திண்டுக்கல் மாவட்டம் என்று சொல்லக்கூடியது உலகமெல்லாம் அனைவரும் பார்க்கிறார்கள். எங்களுடைய இந்தியர்களும் அந்த வெளிநாட்டில் இருந்து எனக்கு தொடர்பு கொண்டு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கிறது. தாய்மண்ணே வணக்கம். தமிழன் என்று சொல்வதிலே பெருமிதம் அடைகிறோம். நல்லதே நடக்க வேண்டும்.